ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கடன் கொடுத்தவர் நெஞ்சம் போல அப்படின்னா என்ன சார்? கடன் தேவை இருப்பவர்களுக்கு கிரெடிட் ஸ்கோரில் எந்த பிரச்சனையும் இல்லை. வருடத்திற்கு 10 முதல் 12% வட்டியில் பர்சனல் லோன். தங்கம் வைத்திருந்தால் வெறும் 5 நிமிடத்தில் 8% வட்டியில் நகை கடன். கார் லாரி வைத்திருந்தால் 9%இல் வாகனக்கடன். வீடு வைத்திருந்தால் 6%இல் வீட்டுக்கடன். கிரெடிட் கார்டில் 50 நாளைக்கு வட்டியில்லா கடன். வங்கி, எஃப்டி, பிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஜிபி பாண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் என்று எது இருந்தாலும் அடமானம் வைத்து கடன் வாங்கலாம். இப்படி ஒரு நபருக்கு கடன் கொடுக்க 1008 டாக்குமெண்ட்டுகளை கேட்டு கொடுக்கும் வங்கிகள். ஆனால் ஒருவன் குணம் பார்த்து நாம் கடன் கொடுத்தால் அதை மறைந்துவிட வேண்டும். இதுதான் கடன் கொடுத்தவர் நெஞ்சம் போல. இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க. இப்போ வருடத்திற்கு 10%, 12%இல் பர்சனல் லோன் வாங்குகிறோம். தங்கம் வைத்திருந்தால் 5 நிமிஷத்தில் 8% வட்டியில் நகைக்கடன் வாங்குகிறோம். இதுவே கார் லாரி வைத்து இருந்தால் 9%இல் வாகனக்கடன் வாங்கலாம். வீடு வைத்து இருந்தால் 6%இல் வீட்டுக்கடன் வாங்கலாம். கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, 50 நாளைக்கு வட்டியில் கடன் வாங்கலாம். வங்கி, எஃப்டி, பிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஜிபி பாண்ட், போஸ்ட் ஆஃபீஸ்னு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நீங்கள் கடன் வாங்கலாம். இப்படி நீங்கள் கடன் வாங்கும் போது 1008 டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்கும். ஆனால் ஒரு அவசரத்துக்கு ஒரு சொந்தக்காரன்ட்டையோ நண்பன்ட்டையோ யார்கிட்ட நீங்கள் ஒரு லோன் கொடுத்தாலும், அவசரத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவனுக்கு அந்த பணத்தை நீங்கள் மறந்துடணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்பி பணம் கொடுத்தீங்க, கடைசியில் அந்த பணம் உங்களுக்கு வராது. எப்போவுமே கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவசரத்துக்கு நீங்கள் வச்சுருந்த பணத்தை கொடுக்கவே கூடாது. என்னுடைய அனுபவம், வீட்டில் உடம்பு சரியில்லைங்க அம்மாவுக்கு நான் ஒரு பணம் வச்சுருந்தேன். ஃப்ரெண்டு கேட்டான்னு டக்குன்னு கொடுத்தேன், நாளைக்கு தரேன்னு. கடைசி வரைக்கும் அவன் பணம் தரல. அப்புறம் நான் கடன் வாங்கி தான் வீட்டுக்கு செலவு பண்ணேன். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தியா, ஒரு டீ குடிச்சியா, சாப்பிட்றியா, போனியான்னு லோன் கொடுத்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கம் உங்களுக்கு கட் ஆகிரும். இதுதான் கடன் கொடுத்தவர் நெஞ்சம் போல. ஒரு பேங்க் ஒருத்தவனுக்கு லோன் கொடுக்க இத்தனை இதை செக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்பி நம்ம பணம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை மறந்துடணும். கடன் கொடுத்தவர் நெஞ்சம் போல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.